வணக்கம். தமிழக அரசுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 75,000 காலி பணியிடங்கள் 2025க்குள் நிரப்பப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டசபை கூட்டத்தில வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆ காலி பணியிடங்கள், எவ்வளோ எண்ணிக்கையில எடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்றைய காணொளி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நீங்க முதல் தடவ நம்ம சேனல பார்க்கிறவரா இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. அதாவது 18 மாதங்களுக்குள்ள 75,000 காணி பணியிடங்கள். அதுல டிஎன்பிஎஸ்சி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, 17,595 ஆசிரியர் தேர்வு வாரியம் 19,260 மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் 3,041 அப்புறம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி 6,688 சமூக நலம், குடிநீர் வாரியம் உள்ளிட்ட துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, 30,219. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 75,000 காலி பணிகளுக்கான அறிவிப்பு வந்து அ விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து 1 1/2 அது 18 மாசம் அது 2025க்குள்ள அப்படின்னானா, அப்போ வந்து இனி வரும் காலங்கள்ல போட்டித் தேர்வதற்கான காலங்களே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவு வந்து அ அது காலி பணியிடங்கள் அரசு துறையில இருக்குங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எதிர்பார்க்கிறது டிஎன்இபிலாம் வருமா? அப்புறம் போக்குவரத்துறைல ஆள் எடுப்பாங்களா? வருவாய் துறையில ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எடுப்பாங்களா? அப்படின்னு நெறைய கேள்வி கேட்கிறீங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடிலலாம் ஆட்கள் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவுமே எடுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நெறைய பேர் அங்கன்வாடி ஜாப்ஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்குள்ள அங்கன்வாடி ஜாப்பே எடுக்கல. இந்த மாரி சமூக நலம், அப்புறம் மாநகராட்சி, ஊராட்சி, நகராட்சிலலாம் நெறைய பணிகள் எடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா, அந்த இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000க்கு மேல வந்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சமூக நலம்னா, இந்த அங்கன்வாடி, இந்த மாரிலாம் ஜாப்ஸ் வரலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குடிநீர் வாரியம் உள்ளிட்ட துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயுமே வந்து அதுக்கு அளவுக்கு அதிகமான காலி பணி நிரப்பலாம் அப்படின்னு நம்பலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறை, டிஎன்இபி அந்த துறைகள்லாம் வந்து நெறைய காலி பணிகள் இருக்கு. குறிப்பா வந்து டிஎன்இபில அளவுக்கு அதிகமாவே இருக்காங்க. அதேபோல போக்குவரத்து துறையிலயும் நெறைய காலி பணிகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த 1 1/2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 1 1/2 ஆண்டுகள்னா 18 மாசத்துல நிரப்புவாங்கன்னு நம்புவோம். ஸோ போட்டித் தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இத வந்து ஒரு பொன்னான காலமா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து படிக்க தொடங்குறது சாலச்சிறந்த ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக் கொள்றேன். ஸோ இப்ப வந்து நமக்கு வந்து அதாவது அதிகாரப்பூர்வமாவே சட்டசபையில அறிவிச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து நிறைவேத்தி தான் தீருவாங்க. ஸோ, அதனால வந்து போட்டித் தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, 2025ல நீங்க ஒரு அரசு ஊழியரா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். அடுத்த காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.